ஹாய் நண்பர்களே! நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, சொரக்கா மிளகு தொக்கு தாங்க பண்ண போறோம். அதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேவையான அளவு ஆயில், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, உளுந்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு, நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கிட்டு ஒரு பெரிய சைஸ்ல ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துட்டு, 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தக்காளிய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, நல்லா குழைவ வதக்கிட்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சொரக்காயை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம சொரக்காயை நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம சொரக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு காயை நல்லா வேக வச்சுக்கோங்க. 80% நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா எண்ணெய் திரிஞ்சு கொதி வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம பெப்பர் தூள் இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்தேன். சேர்த்துட்டு மல்லித்தலையை தூவி விட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளவுதாங்க, சொரக்காய் மிளகு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம ஒயிட் ரைஸ்லேயும் வச்சு சாப்பிடலாம். எல்லா சாதத்துக்கும் சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. சொரக்காயை ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவி சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சொரக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வச்சு கொடுங்க. இந்த ஸ்டைலில் செம்மையாக அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க. இனிய வெயிட் பண்ணுறீங்க, இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இன்னும் நீங்கள் சொரக்காய் வாங்க கடைக்கு போகலையாங்க? பாய் நண்பர்களை. அடுத்து என்ன பண்ணலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்.